ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சாஜித். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் எதை பத்தி சொன்னா வெரிகோஸ் வெயின். இப்ப நம்மள எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வெரிகோஸ் வெயின் என்று சொல்றது. இதை நம்ம கணக்கெடுக்கிறதே இல்லை. காலப்போக்குல நம்ம அது சும்மா கிடக்கு தானே விடுறதாலதான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. உதாரணமா பார்த்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெயின் அல்லது இச்சிங், அடுத்தது வீனஸ் அல்சர், அதாவது புண் போன்ற நிலைமைகள் ஏற்படுற நேரம் தான் நீங்க மருத்துவர் அதாவது வைத்தியரை நாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதை நம்ம முக்கியமாக கணக்கெடுக்க வேண்டிய ஒன்று. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோம்னு சொன்னா இது காம்ப்ளிகேஷன் ஆகாமலுக்கு நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது வெரிகோஸ் வெயின் என்ன, அது எதனால் வருது, யாருக்கு வருது, அது ஏற்படுறது தவிர்க்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கை வழிமுறையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை பற்றியதான் இந்த காணொலி பதிவு. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாக்குறதோட இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யறதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெரிகோஸ் வெயின் என்னன்னு பாக்குறதுக்கு முதல் நம்ம வெயின் என்னன்னு பார்க்கணும். வெயின் என்று சொல்றது ஆக்சிஜன் செறிவு குறைந்த ரத்தத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்ம ஹார்ட்டுக்கு, அதாவது இதயத்துக்கு கொண்டு செல்லுது. இப்ப அடுத்தது நாடின்னு சொல்றது. நாடி என்ன செய்யுது, அதாவது ஆர்டரி இதயத்திலிருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம ஒவ்வொரு அங்கங்களுக்கு கொண்டு செல்ற வேலையை தான் இந்த நாடியானது செஞ்சுட்டு இருக்கு. வெயின்ஸ்ல முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா நம்ம கணுக்கால இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கிறதுல அதிக அளவு வேலன்ஸ் காணப்படுது, அதாவது வாழ்வுகள். இது மூடி திறக்கக்கூடிய ஒரு இயல்பு கொண்டது. நம்ம அதிக அளவு நம்ம நிக்கிற நேரம், நின்று வேலை செய்யற நேரம் என்ன செய்யுன்னு சொன்னா நம்ம ரத்தத்தை புவியீர்ப்புக்கு எதிரா மேல கொண்டு போகணும். மேல கொண்டு போற தொழில இந்த வேலன்ஸ் செய்து அதோட மசில்ஸும் இந்த மேல கொண்டு போற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம அதிக நேரம் நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த வெரிகோஸ் வெயின் ஆனது யாருக்கு வரன்னு சொன்னா அதிக அளவு நிக்கிற ஆளுக்கு, 2 வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு தான் வருது. இப்ப வெயின்ஸ்லயே பார்த்தோம்னு சொன்னா டீப் வெயின், சூப்பர்ஃபிஷியல் வெயின் 2 வகை இருக்கு. இந்த டீப் வெயின் என்ன செய்யுது, அது மசில்ஸுக்கு கீழே இருக்கு, மசில்ஸுக்கும் போனுக்கும் இடையில அப்படின்னு இருக்கு. இப்ப சூப்பர்ஃபிஷியல் வெயின் உங்களுக்கு இதுல பேரிலேயே விளைந்தது சூப்பர்ஃபிஷியல், அதாவது தோலுக்கு கீழே காணப்படக்கூடிய வெயின்ஸ். நீங்க இப்ப படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். வெயின்ஸ்ல வார தடிப்போ அல்லது புடைப்போ இதைத்தான் நாம வெரிகோஸ் வெயின் சொல்றோம். இதை தவிர இது எவ்வாறு ஆரம்பிக்கிறது சொன்னா ஆரம்ப நிலையில ஸ்பைடர் வெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படத்துல பார்க்கிற மாதிரி அது என்னன்னு சொன்னா ஒரு சிலந்தி வலை போன்ற அமைப்புலதான் இது காணப்படும். இது எங்க காணப்படும் சொன்னா நம்முடைய கணுக்கால், அடுத்த தொடைப்பகுதி போன்றவர்களை தான் இது ஆரம்பிக்கும். இது டிஸ்கலரேஷன், அதாவது கலர் சேஞ்சஸ் அதிகளவு காணப்படும். இது காலம் செல்ல செல்ல என்ன செய்யுது சொன்னா பொன்னாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படும். இது ஏன் ஏற்படுகிறது மற்றும் யாருக்கு ஏற்படுது என்று பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவு நின்று வேலை செய்யக்கூடியவங்க. இப்ப உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா சலூன் கடைக்காரர்கள், அடுத்தது பஸ் கண்டக்டர் மாதிரி அதிக அளவு நின்று படிப்பிக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அதிக அளவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ஆனது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஜெனடிக்ஸ், பரம்பரையாகவும் ஏற்படலாம். குறிப்பிட்ட இப்ப பார்த்தோம்னு சொன்னா அவங்களோட தந்தை தாய் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது அதிக அளவு உடைப்பருமன் உள்ளவர்கள், அதாவது ஒபேசிட்டி உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், ஒபேசிட்டி இருக்கிறவங்க அவங்களோட உடல் எடை குறைக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். அப்படி செய்யாதார்கள் என்ன, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறவங்க, உடற்பயிற்சியை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு கூட இது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிக அளவு உண்டு. காலப்போக்கில் இது என்ன செய்யுது சொன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதாவது டிவிடியை கால் பண்ணும். டிவிடி சொன்னா என்னன்னு சொன்னா டீப் வெயின்ஸ்ல வர ஒரு பிளட் கிளாட் சொல்லலாம். அது என்ன செய்யுது, இந்த பிளட் எல்லாம் தேங்கி ஒரு பிளட் கிளாட் ஆகி இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸை ஏற்படுத்துது. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இது ஏற்படாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யலாம். இப்ப நம்ம முதல்ல பார்க்கணும், நம்மளோட உடல் எடையை குறைக்கணும். சரிதானே? அதுக்கு என்ன செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும். இதுக்கு நம்ம யோகாசனம் போன்றவற்றை செய்யலாம். யோகாசனத்துல சர்வாங்காசனம் சொல்லி ஒரு ஆசனம் இருக்கு, என்ன படத்துல பார்க்கிற மாதிரி. இந்த ஆசனத்தை செய்யறதன் மூலமா குறைஞ்சு கொள்ளலாம். இந்த ஆசனம் செய்ய முடியாதவர்கள் ஒரு சுவரோரம் இருந்து இந்த படத்துல பார்க்கிற மாதிரி நீங்க அவ்வாறு செய்யறதன் மூலமாக ஒரு 5 தொடக்கம் 10 நிமிடம் அளவுக்கு செய்யறதன் மூலமாகவும் இதை குறைஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது தொழில் செய்யறவங்க என்ன 2 கொண்டு அதிக அளவு
வேலை செய்யறவங்க இப்ப சலூன் கடை வைக்கிறவங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷமாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியான இது ரெஸ்ட் எடுத்து செய்யறது நல்லது. அடுத்தது நெல்லு கொண்டு வேலை செய்யறவங்க இப்ப சலூன் கடை வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிக நேரம் வந்துட்டு முடி வெட்டிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் விரைவழி எடுத்து கொள்றது நல்லது. அடுத்தது வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி பெண்டேஜ் சுத்துறது. பெண்டேஜ் நல்லா சுத்திட்டு நம்ம இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு இரவுல தூங்குற நேரம் ஒரு 2 பிலோவை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேல காலை உயர்த்தி வச்சுட்டு தூங்குறது. இதன் மூலமாக வெரிகோஸ் வெயின் வாரத்தை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிக அளவு சாப்பிடுறதன் மூலமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்தது இதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நிரந்தரத்தில் ஒரு சர்ஜரியாக இருந்தாலும் கட்டுப்படுத்துவதற்காக நம்ம வந்துட்டு இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் முறையில முக்கியமானதுதான் அட்டை விடுறது, அதாவது மெடிசினல் லீச், மருத்துவ அட்டை விடுறது. இதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல வலி, அடுத்தது இச்சிங் போன்றவற்றை நம்ம குறைச்சிக் கொள்ள முடியும். மருத்துவ ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைதான் இந்த அட்டை விடுறது. அதுக்குரிய ஆதாரம் தான் நான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. வெரிகோஸ் வெயின் பற்றி அடிப்படை அறிவை நீங்க இப்ப விளங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சாஜித்.